குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்கள் மனசு ஏதாவது ஒரு விதத்தில் காயமாக இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஹர்ட் ஆகிருக்கீங்களா? யாரையும் விட முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்களா? வாழ்க்கையில் முன்னேறலைன்ற இவங்களால நம்ம அப்படியே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கோன்ற ஒரு ஃபீல் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. உங்களை மதிக்காதவங்கள நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறது, அவங்கள இழக்கிறது இழப்பு கிடையாது. உங்களை இழக்கிறது தான் இழப்பு. இந்த வீடியோவில் முடிவில் வர ஒரு மெசேஜை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஆர் ஒரு ஸ்மால் ஒரு ஏதாவது ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்துலையாவது ஒரு ரிலேட்டடான மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் அண்ட் உங்களுடைய ஃபீலிங்கையும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சிலருக்கு இந்த வீடியோட கருத்துக்கள் பிடிக்காமல் இருக்கலாம். பட் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் இது. நம்ம வாழ்க்கையில் ஒரு 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்போவுமே தூரமாக இருக்கணும். நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய வீக்னஸ். நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறது, சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பீப்புள் எப்படி தெரியுமா? அவங்க தேவைப்பட்டால் மட்டும் நம்மளை நினைக்கிறவங்க. அதை கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவை இருக்கோலாம் நம்ம அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அவங்க ப்ரெசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது. அவங்க காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சரிங்களா? இவங்க பேர் என்ன தெரியுமா? ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியமாக படுவது. இவங்களுக்கு இவங்க கன்வீனியன்ஸ் யூசர்ஸ், அதாவது தேவைக்கு நம்மளை தேடுற ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸு. 2வது டைப்பான பீப்புள் யார் தெரியுமா? இவங்க எப்படின்னா, அவங்க உங்கள் க்ரோத்தை பார்த்து வெளியில் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு கம்பேரிசன் போயிட்டே இருக்கும். நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம். இவங்க எப்படி இப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவங்க பேர் என்ன சொல்லலாம்னா ஹிடன் காம்படிட்டர்ஸ். அதாவது வெளியே தெரியாமல் ஒளிஞ்சுக்கிட்டே மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு நம்முடைய உயர்வை பார்த்து பொறாமப்படுறவங்க. 3வது டைப்பான ஆள் யார் தெரியுமா? உங்கள் எனர்ஜியை அப்படியே ட்ரெயின் பண்ணுறவங்க. இவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவங்க நம்ம லைஃப்பில். ஏன்னா இவங்க தான் நெகட்டிவ் டாக்ஸிக் பீப்புள்னு வாங்க. ஏன்னா இவங்களை பார்த்தாலே நீங்கள் டயர்டாகிடுவீங்க. நீங்கள் பேசினாலே இல்லை, உங்களுடைய எனர்ஜி எல்லாமே சுத்தமாக போயிடும். எந்த நேரமும் நெகட்டிவ்னு சொல்லி உங்கள் மனசையும் மைண்டையும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே லோ ஆக்கிடுவாங்க. நீங்கள் அவங்களோட தெரப்பிஸ்ட் கிடையாது, பட் அவங்களுடைய ஒரு எமோஷ்னல் டஸ்ட்பின். நீங்கள் அவங்களுடைய எல்லா எமோஷ்னலையும் உங்கள்கிட்ட கொட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 3 கேரக்டரும் நம்ம வாழ்க்கையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தயவு செஞ்சு தூக்கி தூரமாக போட்டுருங்க. ஏன் தெரியுமா? அது அவங்க லைஃப்பில் இருக்கிறது அவங்களோட ஃபால்ட்டு கிடையாது, அது நம்மளுடைய ஃபால்ட்டு தான். ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரி கேரக்டர் பீப்புளை நம்ம லைஃப்பில் இடம் கொடுத்துருக்கோம். நீங்கள் அலோவ் பண்ணுறதை யாராலையும் செய்ய முடியாது இல்லையா? நம்ம இடம் கொடுத்தா தானே இல்லையா? ஒரே ஒரு சாய்ஸ். டெம்ப்ரவரி லோன்லினஸ் போகணுமா, இல்லது பெர்மனண்ட்டான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வேணுமா? எதுன்னு யூஸ் பண்ணுங்க. சிலர் விட்டுட்டாதான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்களை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. சிலர் எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. சிலரை நீங்கள் விட்டுட்டாதான் உங்களையே முதல்ல உங்களால் காப்பாற்ற முடியும். நல்லவங்க நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியாது இல்லையா? வாழ்க்கையில் ஒரு சில ஸ்டேஜ் வரும், நம்மளால் எல்லாரையுமே பிடிச்சி வச்சுக்க முடியாது. நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஒரு காலத்தில் டயர்ட் ஆகிடும். ஐயோ, இவங்களுக்காக நல்லவங்கன்றதுக்காக நம்ம இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இவங்க எமோஷனை நம்ம கேரி பண்ணிட்டு வந்தோம், இவங்க கேட்கும் போதெல்லாம் நம்ம இருந்தோம், இவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களா, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அவங்கள நம்ம பிடிச்சிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, நம்மளை இழந்துகிட்டே இருக்கும். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டே இருக்கோம். நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், ஆனால் நம்ம அவங்களுக்கு நேரமும் கொடுத்தோம், நம்ம மனசை கூட அவங்க கொடுத்தோம். அவங்க உங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்தாங்க? இந்த கொஸ்டின் இருக்குது. அவங்களுக்கு கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு அப்போ புரியும். ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணலை,
அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட, அதாவது அவங்க அவங்க கூட நீங்கள் பழகுனதால ஏற்பட்ட பழக்கத்தை தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உண்மையான ட்ரூத். சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியவங்களே கிடையாது. அவங்க ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குற ஒரு சின்ன கேரக்டர்ஸ் தான் அவங்க. அந்த லெசனை நீங்கள் கற்றுக்கிட்டா அந்த கேரக்டர் தூக்கி தூர போட்டுருங்க. அவங்கள நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிட்டு யாரையும் விட்டுடாமல் நீங்கள் அவங்கள கட்டியாக பிடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களை நீங்கள் அவங்களுக்காக விட்டுட்டீங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தாதான் அவங்களையும் மற்றவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? நீங்கள் உங்களை மதிக்கலைன்னா அவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. சிலரை விட்டுட்டா நீங்கள் தனியாலாம் இருப்பீங்க, கரெக்டாக. ஆனால் அந்த தனிமை உங்களை பிரேக் பண்ணாது. உங்களை மறுபடியும் ரீபில்ட் பண்ணி உங்களை ஒரு சூப்பரான ஆளாக்கும். புரியுதா? ஒரு நாள் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது, நான் இவங்களை விட்ட மனிதர்களால் நான் எவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டேன், என் லைஃப்பில் நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டேன், என் லைஃப்பில் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டங்கள் இல்லைன்றதை நீங்கள் யோசிப்பீங்க. வாழ்க்கையில் எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. சிலரை விட்டுட்டாதான் என்ன சொல்ல முடியும், நம்மளால் லைஃப்பில் முன்னேற முடியும். இவ்வளோ நாள் நீங்கள் அவங்கள எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகாமல் ஆர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டவரும் எப்படி உடஞ்சே போயிடக்கூடாது எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டீங்களா? இல்லவே இல்லைல்ல. ஏன்? உங்களை புரிஞ்சிக்காதவங்கள, உங்களை மதிக்காதவங்கள, உங்களை உண்மையாக நேசிக்காதவங்கள, உங்களை தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுறவங்கள பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு அன்பா? அது பேர் அன்பு கிடையாதுங்க. அது உங்களை நீங்கள் காயப்படுத்திக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க, இந்த கேரக்டர் நம்ம லைஃபுக்கிட்ட இழந்ததால தான் நம்ம லைஃப்பில் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகலை. நம்ம லைஃப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம லைஃபோட உண்மையான ட்ரூத் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சில பிரிவுகள் நம்மளை உடைக்கவே உடைக்காது. அது நம்மளை அதாவது என்ன சொல்லுது, நம்ம ஐஸை ஓப்பன் அப் பண்ணும். சரியா? சில மனுஷங்க நம்ம லைஃப் விட்டு போனது லாஸ் கிடையாது. அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன பெயின் தான், நம்ம அதை யோசிக்கிறது தான் நமக்கு லாஸ். நீங்கள் ஒருத்தர் தனியாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஒருத்தரான நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை அழகாக திருப்பியும் சூப்பராக உருவாக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படி உதர்ன மனுஷங்களாக நீங்கள் இழந்தது ஒன்றுமே கிடையாது. உங்ககிட்ட கிடைச்சது தான் அதிகமான விஷயம். உங்கள் மன அமைதி உங்களுக்கு கிடைச்சிருச்சா? உங்களுடைய மரியாதை உங்களுக்கு மதிப்பும் கிடைச்சிருச்சா? உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருச்சா? திரும்பவும் சொல்கிறேன், உங்களை மதிக்காதவங்களை விட்டுடுங்க. இந்த மாதிரி உறவுகளை தூக்கிட்டு சுற்றணும்னு அலையாதீங்க. அவங்களுக்காக உங்களை இழந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கூட்ட நெரிசலை சம்டைம்ஸ் நம்ம ஒரு சில காயின்ஸை நம்ம பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது தவற விட்டுட்டோன்னா நம்ம அதை தேடிக்கிட்டே அங்கே நிற்போமா? பரவாயில்லன்னு விட்டுட்டுன்னு தானே நம்ம கிராஸ் பண்ணிப்போம் இல்லையா? இல்லை அங்கே எல்லாரும் போகிற வரைக்கும் அந்த காயினை நான் எடுத்துகிட்டு தான் வருவேன்னு நிற்போமா? அந்த மாதிரி தான் சில சில்லறை மனுஷங்களையும் நம்ம லைஃப்லேருந்து தூரம் விட்டுட்டு நீங்கள் விலகி போயிட்டே இருங்க. சிரமப்பட்டு எடுத்துக்கிறதுக்கு அவங்கள நம்ம கூட ஹார்டாக அவ்வளோ கீப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவ்வளோன்னு அவங்க நல்லவங்களா கிடையாது இல்லையா? அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கை, இது உங்களுடைய சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்படிதான் உங்களை யாருக்காகவும் நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்களாக வாழுங்க. அவங்க போனால் என்ன, நீங்கள் எங்கேயும் தோக்கலை இல்லையா? உங்களை நீங்கள் மதிக்காதவங்களை நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கீங்க? நீங்கள் உங்களை அன்புன்ற பேரில் ஏமாற்றிட்டு இருக்கவங்களை விட்டுடுங்க. விட்டு விலகிற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், உங்கள் வாழ்க்கையே சூப்பராக மாறும். இது ஒரு மிஸ்டேக் தான், அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது. இந்த தவறை நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே செய்கிறது தான். நான் மட்டும்தான் இந்த மாதிரி தப்பை செஞ்சுட்டோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாக மாற்றிட்டு அந்த இடத்த விட்டு தூரமாக விலகி உங்கள் லைஃப்பை சூப்பராக மாற்றிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? இனிமேல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம், உங்கள் லைஃப்பில் யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் யாருக்காகவும் உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. புரியுதா? உங்கள் சந்தோஷம் உங்களுடையது, இது உங்கள் வாழ்க்கை. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாழ்க்கையில் இந்த 3 விதமான மனுஷங்களை நீங்கள் வச்சுக்கலாமா வேண்டாமன்றது உங்கள் கடமை. இனிமேல் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் இழக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறதுல தான் இருக்கார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல்.